ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து விப்ரோல இருந்து ரிலீஸ் பண்ண ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தி பார்க்க போறோம். இது வந்து 2024 இதுல யார் யாரெல்லாம் பாஸ் அவுட் ஆறீங்களோ எல்லாருக்குமே இந்த ஜாப் ஓப்பனிங். அதுவும் இல்லாம முக்கியமா உங்களுக்கு அரியர்ஸ் இருந்தாலும் நீங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத ஃபுல்லா இந்த வீடியோல சொல்லியிருக்கோம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாராச்சும் இன்ஜினியரிங் இந்த இயர் முடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அரியர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டி விடுங்க. வாங்க அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போயிட்டு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கு இந்த பேஜோட லிங்க் வேணும்னா நீங்க விப்ரோ அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டைரக்டா இந்த லிங்கை வந்து ப்ரொவைட் பண்றோம். ஓகேங்களா? இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க எலைட் ஆஃப் கேம்பஸ் ஹைரிங். ஓகேங்களா? இதோட டெட்லைன் என்னைக்குன்னு பார்த்தோம்னா 28th February 2025 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. இன்னும் வந்து ஒரு 20 நாள் தான் டைம் இருக்கு. ஸோ மறக்காம அப்ளை பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஜினியரிங் ரோலுக்கு வந்து அவங்க வந்து ஓப்பனிங் எடுக்கிறாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இயர்லி சேலரியா எவ்வளவு வரும்னு பார்த்தோம்னா 3,50,000 per annum அப்படிங்கறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து யாருக்கான ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஃப்ரெஷர்ஸ்க்கான ஓப்பனிங். ஓகேங்களா? இதுதான் ஆல்ரெடி இங்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங் இனிஷியேட்டிவ். அதனால உங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் யாரா இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்க வந்து ஜஸ்ட் வந்து 10th 12th 60% பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நீங்க வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அதுல வந்து உங்க பர்சன்டேஜ் 60% இருக்கணும். ஆர் இல்லைன்னா வந்து நீங்க வந்து 6 CGPA வச்சிருந்தாலே போதும். இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு இருந்தாலே உங்களுக்கு போதும். நீங்க ஈஸியா அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அதர் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. அதாவது நீங்க வந்து ஒன் பேக்லாக் இஸ் அலௌட் அட் த டைம் ஆஃப் ஆன்லைன் அசஸ்மெண்ட். ஸோ நீங்க அரியர் இருந்தா கூட நீங்க வந்து இந்த இதுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து 8th செமஸ்டருக்குள்ள நீங்க ஆல் த பேக்லாக்ஸ், அதாவது உங்க அரியர் எல்லாத்தையுமே நீங்க 8th செமஸ்டருக்குள்ள நீங்க கிளியர் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னன்னா 3 years வந்து உங்களுக்கு கேப் இருக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து 10th இருந்து உங்க கிராஜுவேஷன் வரைக்கும் 3 years வந்து கேப் இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து கிராஜுவேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கேப் இருக்க கூடாது அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு எப்படி வந்து டெஸ்ட் ப்ராசஸ்னா நீங்க வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட் எழுதணும். ஓகேங்களா? யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் 3 months ஆஃப் கூலிங் பீரியட். அதாவது நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணி ஒருவேளை நீங்க பாஸ் ஆகலைன்னா நீங்க 3 மாசம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி தான் நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து இயர் ஆஃப் பாசிங் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 2024 இயர் ஆஃப் பாசிங்ல இருக்க எல்லா கேண்டிடேட்டும் நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அது வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பிஇ பிடெக். ஓகேங்களா? கம்பல்சரி டிகிரியா இருக்கணும். எந்த டிகிரியா வேணா இருக்கலாம். பிஇ பிடெக் எந்த டிகிரியா வேணா இருக்கலாம். நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஆல் பிரான்ச்சஸ் ஆஃப் சிஎஸ் ஐடி அண்ட் சர்க்யூட்டல் பேட்சஸ் ஒன்லி. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து டெசிக்னேஷன் என்ன போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் டெசிக்னேஷன். ஓகேங்களா? இப்போ வந்து காம்பன்சேஷன், அதாவது இது வந்து ஒரு எலைட் கேட்டகரி. ஓகேங்களா? அந்த எலைட் கேட்டகரியில வந்து ஒரு 3,50,000 வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போனஸா வந்து 6 monthsக்கு அப்புறம் வர 25,000 வந்து போனஸ் அப்படிங்கறது அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ரெகுலர் இயர்லி இன்க்ரிமெண்ட். ஸோ வருஷம் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மர்ஜ் போனஸ் ஆன் த 18th 24th and 36 month. அதாவது இந்த மந்த்ல வந்து உங்களுக்கு வந்து போனஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறதே அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி செலக்ஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆன்லைன் அசஸ்மெண்ட்ல தான் உங்களுக்கு வந்து செலக்ஷன் இருக்கும். அது என்னென்ன இருக்கும் அப்படிங்கறத இங்க கீழே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு வேலை இந்த ஆன்லைன் அசஸ்மெண்ட்டுக்கு ஏதாவது புக்ஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு பெஸ்ட் புக்ஸை உங்களுக்கு ரெஃபர் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஆன்லைன் அசஸ்மெண்ட்ல 128 minutesக்கு 3 sections இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஆப்டிடியூட் டெஸ்ட், கம்ப்யூட் ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட், ஆன்லைன் ப்ரோக்ராமிங் டெஸ்ட். ஓகேங்களா? 2 programs ஃபார் த கோடிங். ஓகேங்களா? இந்த கோடிங் வந்து நீங்க என்னென்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம்னா ஜாவா, C++ ஆர் பைத்தான் எது வேணா யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து 60 minutes வந்து டைமிங் இருக்கு. ஓகேங்களா? செகண்ட் ரவுண்ட் என்னன்னு பார்த்தோம்னா வாய்ஸ் அசஸ்மெண்ட் இருக்கு. தேர்ட் ரவுண்ட் வந்து பிசினஸ் டிஸ்கஷன்.
அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கறத இங்க டீட்டெயிலா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சப்போஸ் நீங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, நீங்க எய்தர் நீங்க ரிஜிஸ்டர் நவ் பட்டனை கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா நீங்க அப்ளை நவ் இந்த பட்டனையும் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி கேட்கும். உங்க மெயில் ஐடியை நீங்க லாகின் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.